ஹலோ மக்களே. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் பண்ண ட்ராவல் சொதப்பில் தான் பார்க்க போகிறோம். எங்களோட சேனல் நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ நாங்கள் நிறைய பிளேசஸ், நிறைய கண்ட்ரிஸ் வந்து ட்ராவல் பண்ணுவோம். நாங்கள் யூகேல இருக்கோம். எங்கள் சேனலில் வந்து நிறைய ட்ராவல் சீரீஸ் வந்திருக்கோம். நீங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு அவுட் சைடராக நீங்கள் எங்களை பார்க்கும்போது எப்படி இவங்க வந்து இப்படிலாம் பிளான் பண்ணி இப்படிலாம் போகிறாங்க, புது புது இடமா இருக்கே, செம்ம பர்ஃபெக்டாக ட்ராவல் பண்ணுறாங்களேன்னு உங்களுக்கு தோணும். பட் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ண ஒரு செமையான சொதப்பில் தான் பார்க்க போகிறோம். ஆமாம், நாங்கள் வந்து யூகேல ஏகப்பட்ட ட்ராவல் பண்ணியிருக்கோம் ட்ரெயின் மூலமாக. ஆனால் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து யூரோப் ட்ரிப் எங்கே போனோம்னா பாரிஸ் அண்ட் இட்டாலி. அங்கே தான் முதல் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஒரு 10 days ட்ரிப்பு. இது எந்த வருஷம் போனோம்? இது வந்து 2022 போனோம். ஓகே. ஸோ அப்போ தான் அந்த ஸ்டோரி எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட்லேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா நாங்கள் வந்து இங்கே வந்த புதுசில் ஸ்காட்லாண்டில் தான் இருந்தோம் ஒரு 2 yearsக்கு. அதுவும் எங்களோட பழைய ஃபாலோவர்ஸ்க்குலாம் தெரியும். இப்போ நாங்கள் லெஸ்டரில் இருக்கிறோம், அதாவது இங்கிலாண்டில் இருக்கோம். ஸோ முதல்ல ஸ்காட்லாண்டில் தான் இருந்தோம். அங்கே தான் வீசா அப்ளை பண்ணோம். ஏன்னா நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ நமக்கு வந்துட்டு ஷெங்கன் வீசா தேவை. ஈவன் தோ நம்ம யூகேல இருந்தாலுமே இங்கே யூகே சிட்டிசன்ஸ்க்குலாம் வந்துட்டு யூரோப் கண்ட்ரி போகணும் அப்படின்னா ஜஸ்ட் அவங்க பாஸ்போர்ட் போதும், அவங்க போயிட்டு வந்துக்கலாம். பட் நாங்களும் உங்களை மாதிரி இந்தியன்ஸு. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த ரூலில் வந்து அப்ளை ஆகும், ஷெங்கன் வீசா வேணும். ஸோ விசா எடுக்கும் போதுல என்ன ஆச்சுன்னா ஒரு 30 daysக்குள்ளே கொடுத்துருவாங்க அப்படி பிளான் பண்ணி நாங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக 30ஆம் நாள்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் எங்கள் ஃப்ளைட் புக்கிங்லாம். ஆனால் பாரிஸ்க்கு ஃப்ரான்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க ப்ராசஸ் டைம் ரொம்ப எடுத்துக்கிடுவாங்க. எக்ஸாக்டாக 1 month 30 days எடுத்தாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா நாங்கள் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் வந்து எங்களுக்கு மெசேஜ் வருது, இது மாதிரி விசா எல்லாம் ஓகே ஆகிடுச்சு, பாஸ்போர்ட் வந்து வந்துடும் அப்படின்னு. இதில் ஒரு பிரச்சனை ஆச்சு. என்னன்னா நாங்கள் வந்துட்டு பாத்கேட்டில் இருந்தோம். பாத்கேட்டுன்றது வந்துட்டு எடின்பராலேருந்து ஒரு 20-25 miles தள்ளி. ஸோ எடின்பரான்றது வந்துட்டு ஸ்காட்லாண்டில் ஒரு கேபிட்டல் கிடையாதுல்ல. அதான் கேபிட்டல். கிளாஸ்கோ இல்லையா கேபிட்டல். ஸோ எடின்பரா வந்துட்டு ஒரு ரொம்ப பழைய ஒரு சிட்டி, ரொம்ப அழகாக இருக்கும், எல்லாமே ஓகே. நாங்கள் அதுக்கு பக்கத்தில் தான் தங்கியிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு எடின்பராவில் தான் போயிட்டு எங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி அப்ளிகேஷன்லாம் கொடுத்தோம். ஸோ ப்ராசஸிங் வந்துட்டு லண்டனில் தான் வந்து நடக்கும். ஸோ ஃப்ரெஞ்ச் எம்பசி வந்துட்டு லண்டனில் இருக்குது. ஸோ எங்களோட பாஸ்போர்ட், எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி லண்டனுக்கு அனுப்புவாங்க. லண்டனில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் எம்பசியில் பாஸ்போர்ட் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி வீசா ஸ்டாம்ப் பண்ணி எங்களுக்கு வந்து மறுபடியும் எடின்பராவில் கொடுப்பாங்க. 2 ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் போய் எடின்பராவில் கலெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு எங்களோட வீட்டுக்கே வந்துட்டு கொரியர் பண்ண சொல்லிடலாம். நாங்கள் வந்துட்டு சரி ஓகே, இதுக்காக ஒரு நாள் எடின்பரா போய்கிட்டு நமக்கு வேலை வேறு இருக்குது, நீங்களே அனுப்பிடுங்கடா. என்ன ஒரு எவ்வளோ கேட்டாங்க, ஒரு 30 pounds அந்த மாதிரி கேட்டாங்க. சரி ஓகே, நாங்கள் எப்படி செலவு பண்ணி எடின்பராக்கு வரணும், ஒரு நாள் லீவ் போடணும், இதெல்லாம் கணக்கு பண்ணிவிட்டு நீங்கள் எங்களுக்கு கொரியர் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்ககிட்ட எழுதி கொடுத்து காசெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ நாங்கள் நாளைக்கு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு எங்களோட பாஸ்போர்ட்டு எடின்பராவோட வீசா ஆஃபீஸில் இருக்குது. நாங்கள் வந்துட்டு கால் பண்ணி கேட்டோம், எங்களுக்கு நாளைக்கு வந்து ட்ராவல் டேட்டு, ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து எடின்பராவில் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம், எங்ககிட்ட பாஸ்போர்ட் கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டோம். அதெல்லாம் முடியாது, நாங்கள் வந்து நாங்கள் கொரியர் தான் அனுப்புவோம், நீங்கள் காசு கட்டிட்டீங்கல்ல நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கல. ஆமாம். எவ்வளோ டிக்கெட் எவ்வளோ போட்டிருந்தோம்? ஸோ நாங்கள் இனிஷியல் டிக்கெட் புக் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 45 pound 50 pound முடிஞ்சிருச்சு 2 பேருக்கும் சேர்த்து. ஸோ நாங்கள் அதில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் மறுநாளைக்கு நாங்கள் திருப்பி ஃப்ளைட் புக் பண்ணோம். அது ஒரு ஆளுக்கு 110 pound வந்து வாங்கினாங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ன்றதுனால. ஏன்னா நாங்கள் ஒரு 2 months முன்னாடியே புக் பண்ணியிருந்தனால எங்களுக்கு 45 pound. இப்போ மறுநாள் புக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 110 pound ஒரு ஆளுக்கு. ஸோ 220 pound வருது. இதில் என்ன அப்படின்னா நாங்கள் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு போட்டிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு எங்களுக்கு ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். பட் நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம், ஈஃபில் டவர் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம், அப்புறம் வந்துட்டு ஒரு க்ரூஸில் லஞ்சு புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் ட்ரிப்பு வந்து பாரிஸ் மட்டும் போகல, இட்டாலியும் போகிறோம். ஸோ அங்கே வந்து 2 சிட்டி கவர் பண்ணோம். ஒன்று வினிஸ், இன்னொன்று வந்து லேக் கோமோ அப்படின்னு 2 இடம். ஸோ இது நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணனால அந்த டேட்டுக்குள்ளே போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைட் ஷெடியூலில் தான் நாங்கள் இருந்துச்சு. ஸோ எதுவுமே ஃப்ளெக்சிபிள் கிடையாது. ஸோ இந்த இதை நாங்கள் புக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால நாங்கள் புக்கும் பண்ணிட்டோம் வேறு வழி இல்லாமல். ஸோ அங்கே தான் வந்து எங்களோட செலவு ஆரம்பித்தது. அண்ட் ஆல்சோ அப்போ எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்லாம் கிடையாது. அதாவது ஓகே ஸ்டார்டிங் தான் எப்படியாச்சு நம்ம ட்ரிப்பு செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது.
ஐயோ இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது, நம்ம ட்ரிப்பு போய் என்ன பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து நாங்கள் லைக் ரொம்ப பாசிட்டிவான ஒரு வியூவில் பார்க்க மாட்டோம். நாங்கள் பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைப்போம். பட் எங்களால் அவ்வளோவா ப்ராக்டிக்கலாக வந்து அது பாசிபிள் இல்லை. எங்களோட கேஸில் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பாரிஸில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு இருந்தாங்க, மானசா அண்ட் கோகுல்னு. ஸோ அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணோம். அதனால் எங்களுக்கு பாரிஸில் எங்களுக்கு வந்து பாரிஸில் வந்து ஸ்டேக்கு வந்து காசு பே பண்ண தேவையில்லை. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா, நாங்கள் அந்த ட்ரிப்புக்கு மொத்தம் 4000 பவுண்டு செலவு பண்ணோம். லைக் மோர் தேன் தட். நாங்கள் வந்து கணக்கு போட்டோம், ஊர்லேருந்து ரிட்டர்ன் வந்துட்டு 10 நாள் முடித்து கணக்கு போட்டு பார்த்தா 4000 பவுண்டு டோட்டல் பண்ணும்போது 4000 பவுண்டு வந்தது. நிப்பாட்டிட்டோம், இல்லை மூடி வச்சிடலாம், இல்லைன்னா நம்ம மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக 4000 பவுண்டோட மேலே தான் ஆச்சு. ஸோ நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் அது 4000 பவுண்டு இதுக்கேவா அப்படின்னு நினைக்கலாம். நாங்கள் போக போக சொல்கிறோம், அதை அப்படியே கவனமாக கேளுங்க என்னென்ன பண்ணோன்னு. ஸோ மெயினாக ட்ராவல் மிஸ்டேக்னு ஒன்று இருக்கும். அது என்னென்னா, ஒரு டூரிஸ்ட்டாக நம்ம போகிறோம்னா இந்த ஊருக்கு போனால் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பாரிஸ் போனால் ஈஃபில் டவர் டாப்புக்கு போனோம், அடுத்து அங்கே இருக்கிற லோயர் மியூசியமில் போய் மோனாலிசா பெயிண்டிங் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்போம். ஆனால் என்ன ஃபேக்ட்னா, எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஈஃபில் டவர் போய் கீழே இருந்து பார்க்கும் போதில் என்ன துருப்பிடிச்ச பெரிய டவராக இருக்குது அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்தே பார்த்தீங்கன்னா லோயர் மியூசியமில் போய் கொஞ்ச நேரத்துலேயே இவளுக்கு போர் அடிச்சிருச்சு. 1 மணி நேரம் தான். என்னால் 1 மணி நேரத்துக்கு மேலே லோவர் மியூசியமில் இருக்க முடியல. ஏன்னா மோனாலிசா பெயிண்டிங் பார்க்குறதுக்கு பெரிய கியூ நிற்கிது. பட் நம்ம வந்து அந்த பெயிண்டிங்கை நம்ம கார்ட்டூனில் பார்த்துருக்கோம், படத்தில் பார்த்துருக்கோம், ஏகப்பட்டல மார்க் பண்ணி பார்த்துட்டோம். நம்ம எல்லா இடத்துலையும் அதை பார்த்து நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ அங்கே போய் ஆக்சுவல் ஒரிஜினல் ஃபோட்டோவை பார்த்தா கூட நமக்கு ஒரு ஃபீல் வர மாட்டேங்குது. ஸோ அதனால் பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, லோயர் மியூசியம் போனீங்கன்னா வெளியே இருந்தே ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோஸ் எடுத்து அப்படியே வந்துடலாம். ஸோ நமக்கு டைமும் மிச்சம், காசும் மிச்சம். அண்ட் ஆல்சோ ஈஃபில் டவர்லையுமே வந்து நம்ம கீழேருந்து பார்க்கும்போது அது ஒரு அழகாக இருந்தது. இவங்க கிடக்குறாங்க அது நல்லா இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்களா, அப்படிலாம் கிடையாது. ஈஃபில் டவர் ஈஃபில் டவர் தூரத்துலேருந்து பார்த்தா அழகாக இருக்குங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். பக்கத்தில் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அது துரு பிடிச்சது தான் தெரியும். பட் எனக்கு அது ஸ்டில் ஒரு க்ளோஸ் டு மை ஹார்ட். நான் இப்போ கூட ரீசெண்டாக போனேன். ஸோ இவங்க வந்து பாரிஸ்க்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறாள். நான் வந்து எப்பவுமே பாரிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரிஸில் இன்னொரு சம்பவம் பண்ணாங்க. அது என்னென்னா, பாரிஸில் வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷன் என்னன்னா, க்ரூஸ் எடுத்து அப்படியே அந்த சிட்டியை ஒரு சைட் சீயிங் பண்ணுறது. அது நல்ல ஆப்ஷன். ரிவர். ஆமாம். ஆனால் மேடம் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. நான் வெறும் ட்ராவல் மட்டும் பண்ண மாட்டேன், நான் லஞ்ச் அங்கே தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் பண்ணாங்க. அதுதான் வந்து நாங்கள் பே பண்ணதில் ரொம்ப அதிகமான காஸ்ட்டு. ஏன்னா வந்துட்டு ஐ திங்க் ஒரு ஆளுக்கே 150 யூரோன்னு நினைக்கிறேன் ஒரு லஞ்சு. ஐ திங்க் 3 கோர்ஸ் மெனு. நம்ம வந்துட்டு சீன் ரிவரில் நம்ம க்ரூஸில் போய்கிட்டே சாப்பிட்லாம். அது வந்துட்டு ஐ திங்க் 12:30க்கு நாங்கள் புக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ 12:30 நம்ம என்ன செய்யணும், அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லைனா 12:15 போய் சேரணும். ஆனால் மேடம் வந்து எப்படின்னா கரெக்டாக டைமுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி 12:29க்கு போய் அங்கே போனாங்க. நாங்கள் போகும்போதில் அப்படியே அந்த க்ரூஸ் இருக்குல்ல அப்படியே கடந்து போய்கிட்டு இருக்கு. நான் எதுவும் டாட்டா காமிக்கலாம் ஹாய் அப்படின்னு. எவ்வளோ தெரியுமா ஃபீலிங்காக இருந்தது. நான் அதை மறக்கவே மாட்டேன். ஏன்னா வந்துட்டு நான் லைக் டிஸ்னிலேண்டை விட வந்து அது எனக்கு காஸ்ட்லியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் டிஸ்னிலேண்டோ டிக்கெட் வந்து இதை விட கம்மி தான். நாங்கள் அப்போ போனப்போ வந்துட்டு ஜஸ்ட்டு ஒன் டே ஒரு பார்க் தான் போனோம், அதானே போனோம் நம்ம. ஸோ ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக தான் இருந்தது. இதுதான் வந்து இருக்கிறதே என்னோட ஹை எக்ஸ்பென்ஸு. ப்ளஸ் நான் இதை வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். லைக் ஃப்ரெஞ்ச் குசின் சாப்பிட போகிறோம் அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்படியே இப்படி போகுது எங்கள் கண் முன்னாடி அந்த க்ரூஸ். எனக்குலாம் மனசே கேட்கல. அப்படியே நாங்கள் அங்கே உட்காந்து கணத்தில் கை வச்சுட்டு இந்த ட்ரிப்பு நல்லாவே இல்லைல்ல, ஏன் இப்படி இருக்கு நமக்கு மட்டும். ஒரு ½ அன் ஹவர் வந்து நான் என்ன பண்ணனேன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் அங்கே உட்காந்து பாரிஸையும் அழகாக ரசிக்க முடியல. ஏன்டா அப்படி பண்ணுறோன்னு வேற ஒரு சண்டை, பயங்கரமான சண்டை, 2 பேரும் சரியான சண்டை. ஆமாம். ஸோ இதை மாதிரி ஒரு லாங் ட்ரிப் எடுத்து நம்ம வெளியே போகும்போதில் கண்டிப்பாக வெளியே தான் அதிகமாக சாப்பிடுவோம், ட்ரிப் வெளியே சுற்றுறதுனால. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து நமக்கு இந்தியன் கிரேவிங்ஸ் சாப்பாடு இருக்கும். ஏன்னா நாங்கள் அந்த ட்ரிப்பில் பண்ண தப்பு அதுதான். ஏன்னா நாங்கள் லைக் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கினது ஒரு அட்வான்டேஜ் தான், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் வந்து ஜென்ரலாக நாங்கள் அப்போலாம் வந்து ஹோட்டல் தான் ஸ்டே பண்ணுவோம். ஒரு இடத்துக்கு போனோம்னா நாங்கள் இந்த ஏர்பிஎன்பியில் போய் குக் பண்ணோம். ஏர்பிஎன்பியில் ஸ்டே பண்ணால் கூட காசு கம்மியாக இருக்கேன்ற ரீசனுக்காக தான் போவோமே தவிர அங்கே போய் சமைக்கணுன்ற ஐடியாலாம் எங்களுக்கு வரல அப்போ. ஏன்னா அப்போ நாங்கள் ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர் கிடையாது, நாங்கள் ஒரு டூரிஸ்ட் தான். ஸோ அதனால் நாங்கள் சமைக்கிற பிளான்லாம் எங்களுக்கு இல்லை. ஸோ அந்த ஃபுட்டே அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தது. நிறைய வெளியே சாப்பிட்டோம். அப்புறம் இவங்க சொன்ன மாதிரி அந்த இந்தியன் கிரேவிங்ஸ் ஒரு ஹோட்டல் போனோம். ஸோ அங்கே பாரிஸில் வந்து ஒரு ஏரியா சொன்னாங்க, அந்த பேர் எனக்கு வாயில் நுழையாது. அங்கே வந்து நிறைய இந்தியன் கடை இருக்குன்னு சொன்னாங்க.
ஸோ அங்கே போய் முனியாண்டி விலாஸ்னு பேரை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும், ஆகா முனியாண்டி விலாஸ் போட்டு சாப்பிட்றான்னு இருக்கும். ஆனால் அங்கே போய் சாப்பிட்டா நம்ம ஊர் டேஸ்ட் மாதிரியும் இல்லை, பாரிஸ்க்கான கஸ்டமைஸ் மாதிரியும் தெரில, எனக்கு அது எந்த ஜேர்னர்னே தெரில. அது வந்து சாப்பிட்டதுக்கு ஏன் தாங்க சாப்பிட்டோன்னு மாதிரி ஆயிடுச்சு. காஸ்ட்லியாகவும் இருந்தது, காஸ்ட்லியாக இல்லை, அவங்க ரேட் கம்மி தான் அந்த கடை. அதாவது எங்களுக்கு இப்போ நாங்கள் யோசிச்சோம்னா ஓகே அது சீப் தான் அப்படின்னு தோணுது. பட் அப்போ நாங்கள் வந்த புதுசு, நாங்கள் யூகேக்கும் புதுசு, அப்பயே நம்ம வந்து எல்லாத்தையும் இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்த டைம் அது. ஸோ இப்போலாம் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. ஓகே யூகேல இருந்தால் இது பவுண்ட்ஸ், இதோட வேல்யூ இவ்வளோ, இந்தியாவுக்கு போனோம்னா இதோட ருபீஸ்க்கு இவ்வளோ வேல்யூ அப்படின்றது நமக்கு தெரியும். பட் அப்போ வந்து நாங்கள் எல்லாத்தையும் உட்காந்து இந்தியன், அதாவது நான் எஸ்பெஷலி, இவங்க பண்ண மாட்டாங்க, நான் வந்து எல்லாத்தையும் உட்காந்து ஐஎன்ஆரில் கால்குலேட் பண்ணேன். என்னது இது 2000 என்னது 3000 அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருப்பேன். அந்த டைமில் எனக்கு சாப்பாடும் பிடிக்கல, அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பாரிஸில் வந்து அது மாதிரி இந்தியன் கடை நினச்சி போய் இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சா. அடுத்து எங்கே போனோம்னா இட்டாலி போனோம். இட்டாலியில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வெனிஸ். ஸோ வெனிஸ் வந்து நிறைய பேருக்கு ட்ரீம் டெஸ்டினேஷன், எங்களுக்கும் அதே தான். சிட்டி நல்லா இருந்துச்சு, வாக் பண்ணிக்கிட்டு பார்க்குறதுக்கு, சைட் சீயிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அங்கேயும் ஒரு தப்பு பண்ணோம். ஏன்னா லஞ்சுக்கு வந்து நம்ம இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். போயிட்டு ஒரு 60 பவுண்டுக்கு செலவு பண்ணியிருப்போமா. 60. ஆமாம். ஆனால் டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக இருந்துச்சு, நல்லாவே இல்லை. அது என்னன்னு தெரில. லைக் ஸோ நம்ம எப்படி ஒரு விஷயத்த அணுகிறோமோ அதுபடி தான் நமக்கு நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த பட்டக்காலிலே படும்ன்ற ஒரு பழமொழி தெரியுமா. அது ஏன் அப்படின்னா, நம்ம ஓகே நம்ம காலை அடிபட்டுருச்சு, நம்ம காலை வந்து பாதுகாப்பாக கொண்டு போயிட்டே இருக்கணும்னு நினச்சிட்டே இருப்போம். இதில் அடிச்சிருமோ அதில் அடிச்சிருமோ இதில் அடிச்சிருமோன்னு நினச்சிட்டு நம்ம ரொம்ப சேஃப்கார்டு பண்ண எங்கேயாவது போய் இடிச்சிட்டே தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு எங்களுக்கு அந்த ட்ராவல் ஃபுல்லாக நடந்ததுக்கு காரணமே அதுதான். ஸோ எதை எடுத்தாலும் சொதப்பல், எதை எடுத்தாலும். ஏன்னா அதே நேரத்தில் லேட்டராக வந்து எங்களுக்கு சில கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க, இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி நல்லா இருந்திருக்கும் வெனிஸில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அந்த ஐடியாவும் இல்லாமல் போயிட்டோம். அப்போ அந்த அறிவே கிடையாது. ஆமாம். ஆனால் அதுக்கு அப்படியே பேரலாக வெனிஸில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதுக்கு அப்படியே பேரலாக லேக் கோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சூப்பர் ஆப்ஷன் அமைஞ்சிச்சு. ஏன்னா அந்த ஊரில் மழை பெஞ்சாலுமே நிறைய சூப்பரான சீனிக் வியூஸ் இருந்துச்சு. அங்கே நல்லா ஒரு மாதிரி அமைதியாக இருந்துச்சு. ஏன்னா பாரிஸ், வெனிஸ் இந்த 2 இடத்தையும் பார்த்துட்டு லேக் கோமோ போனோம் அப்படின்னா அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. ஆமாம், எங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சது, ஓகே நம்மளுக்கு இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான விஷயம் தான் நமக்கு பிடிக்குது, நமக்கு நேச்சர் தான் பிடிக்குதுன்றது எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சு. ஐ மீன் சிட்டி டூருக்கு நல்லா இருக்காது, ஒரு டூரிஸ்டாக ஒரு நேச்சர் ஒரு ட்ராவலராக இந்த மாதிரி போகணுன்றது தான் எங்களுக்கு பிடிச்சது அப்படின்றதே எங்களுக்கு அங்கே போய் தான் தெரிஞ்சது. சரியான மழை, யாராக இருந்தாலும் அந்த இடத்த வெறுத்திருப்பீங்க, யார் போயிருந்தாலும் வெறுத்திருப்பீங்க. பட் வந்து எங்களுக்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு என்னடா சூப்பராக இருக்குது, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, நனைஞ்சு நடந்துக்கிட்டே தான் இருந்தோம். ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அந்த ஊரில் சாப்பிட்ட பிஸா இருக்கட்டும், கால்சோனா பிஸான்னு இருக்கிறது வந்து ஃபோல்டட் பிஸா எல்லாமே எக்ஸ்ட்ரீம் சூப்பராக இருந்துச்சு. இப்போயே நினச்சி பார்த்தா கூட அப்படியே எச்சு ஊறும். அதுவும் இல்லாமல் நான் இன்னொரு ஸ்வீட் சாப்பிட்டேன், அந்த €1 கப்பாக நிறைய வச்சுருந்தாங்க. அது என்னால் இமேஜ் ஆட் பண்ண முடியாது, பிகாஸ் இது வந்து அன்ஃபில்டர்ட். ஐ எம் நாட் கோயிங் டு எடிட். நீங்கள் நிறையா விஷயம் நாங்கள் சொதப்பிருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டேபை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்குறது எல்லாமே அப்படியே எதுவுமே கட் பண்ணாமல் அப்படியே நாங்கள் பேசுகிறோம் டேரெக்டாக. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறையா லைக்ஸ் எங்களுக்கு வந்துச்சுன்னா நாங்கள் இந்த மாதிரி நிறைய அன்ஃபில்டர்டு வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறோம். நாட் ஜஸ்ட் பிகாஸ் அந்த ட்ராவல் மட்டும் கிடையாது, வேறு டாபிக் கூட நாங்கள் பேசுவோம். சொல்லலாம். ஆமாம், நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதையும் எடுத்து வச்சு நாங்கள் பேசுகிறோம். ஸோ இது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக்கும் பண்ணுங்கள். ஸோ ஒரு எவ்வளோ லைக் வச்சுக்கலாம்? 500 லைக் வச்சுக்கலாமா? சரிங்க, காசா பணமா சொல்லுவோம் அப்படின்றீங்களா? 500 லைக் வந்ததுன்னா நாங்கள் அடுத்த வீடியோ போடுறோம் அன்ஃபில்டர்டு. ஆமாம். ஓகே, அடுத்து ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ரிட்டன் ஃப்ளைட். ஸோ ரிட்டன் வந்து நாங்கள் திருப்பி பாரிஸ் தான் வந்தோம். காரணம் வந்து நாங்கள் ரிட்டன் வீசா வந்து அப்படி தான் எடுத்துருக்கோம். வீசா எடுக்கும்போது நாங்கள் அப்போ என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த 2 கண்ட்ரி காமிக்கிறது அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் இன்செக்யூர்டாக இருந்தது. இப்போ வரைக்குமே அப்படி தான். இப்போ வரைக்குமே அப்படி தான் இருக்குது. எனக்கு வந்து வீசா எடுக்கிறோம் அப்படின்னா நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து வந்துடுவோம். ஒரு 4 நாள் 5 நாள் அப்படின்ற மாதிரி தான் வீசா அப்ளை பண்ணுறோம். பட் அஸ் அ இந்தியன் நம்ம இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 நாள் 15 நாள் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 3-4 கண்ட்ரி போட்டால் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக பிளான் பண்ணி போகிறோன்றதை அவங்க பிலீவ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் 10 நாள் போட்டு பாரிஸ்லேயே நான் 10 நாள் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் போட்டு வீசா எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க போய் சொல்கிறாங்க 10 நாள் பாரிஸில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும். ஸோ இங்கேருந்து யூகேலேருந்து போகிறப்போ எல்லோரும் ஷார்ட் ட்ரிப் தான் போவாங்களா. ஸோ ஒரு 4 நாள் ட்ரிப்பு 5 நாள் ட்ரிப்புன்னு போட்டால் ஓகே. பட் நாங்கள் வந்துட்டு 10 நாளுமே வந்துட்டு இங்கேருந்து பாரிஸ் போகிற மாதிரி தான் நாங்கள் லைக் வீசாவில் காமிச்சிருந்தோம். அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு, அது மாதிரி பண்ணவும் கூடாது. பட் நாங்கள் வந்து அப்போ இருந்த அறிவுக்கு போகிறதுக்கு பாரிஸ், வர்றதுக்கு பாரிஸ், போகிறப்பையும் பாரிஸ், வரப்பையும் வந்துட்டு பாரிஸ்லேருந்து வர மாதிரி போட்டு
10 நாள் வந்துட்டு நாங்கள் ஹோட்டல் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி போட்டு தான் நாங்கள் வீசாவே எடுத்தோம். ஓகேவா? ஸோ அது வந்து நாங்கள் பண்ணியிருக்க கூடாது. பட் அப்படி பண்ணதுனால மிலன் லேக்கோமோ அதுக்கப்புறம் வெனிஸ் எல்லாம் போயிட்டு மறுபடியும் பாரிஸ் போயிட்டு பாரிஸ்லேருந்து யூகேக்கு வந்தோம். பிகாஸ் நாங்கள் அப்படி தான் சொல்லியிருந்தோம், நாங்கள் பாரிஸில் போயிட்டு பாரிஸ்லேருந்து வருவோம் அப்படின்ற மாதிரி. டிக்கெட் இருக்குது, ரிட்டன் டிக்கெட் வந்து நமக்கு ஆல்ரெடி எடுத்தது இருக்குது. ஸோ அதை வச்சுருந்தனால அதான் போக முடியும் அப்படியே இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லி நாங்கள் கிளம்பி இங்கே வந்தாச்சு. ஆனால் வரும்போது என்ன பிரச்சனைனா, நமக்கு வந்து எப்பயுமே 3 hours சொல்லுவாங்க. எங்கேருந்து வரும்போது? பாரிஸ்லேருந்து யூகே வரும்போது, லண்டன் வரும்போது. லண்டனில் நம்ம எடின்பரா இருந்தோம். இப்போ சாரி, எடின்பரா. பாரிஸ் டு எடின்பரா தான் திருப்பி ரிட்டனு. ஆமாம். அண்ட் ஆல்சோ நாங்கள் வெனிஸ்லேருந்து பாரிஸ் போன டிக்கெட்டுமே எக்ஸ்பென்சிவ். ஆமாம், ஏன்னா வெனிஸ் நார்மலாகவே எக்ஸ்பென்சிவானது தான். ஸோ பெட்டர் ஆப்ஷன் வந்து அதுக்கு வந்து மிலன் போயிட்டு மிலன்லேருந்து நீங்கள் ட்ரெயினில் வெனிஸ் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் சீப்பராக இருக்கும். அது வந்து ட்ரெயினில் பாரிஸ்க்கா? பாரிஸ் டு மிலன், தென் மிலன் டு வெனிஸ் ட்ரெயின் அப்படியே போனீங்கன்னா ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ ரிட்டர்ன் அப்படியே போயிருக்கணும். பட் எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் லைக் வெனிஸ்லேருந்து டேரெக்டாக ஃப்ளைட் பண்ணி பாரிஸ் போனோம். ஸோ பாரிஸ்லேருந்து அடுத்து எடின்பரா வர்றதுக்கு வந்துட்டு எங்ககிட்ட செக்இன் பேக் இருந்தது. ஓகேவா? செக்இன் பேக் பெரிய பேக் இருந்தது. ஸோ செக்இன் ஆமாம், பேக் ட்ராப் பண்ணணும் நம்ம ஏர்போர்ட்டில். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்புக்குள்ளே நாங்கள் போயிட்டு வர ட்ரிப் எப்படியுமே நமக்கு பேக் ட்ராப் பண்ணணும் அவசியம் இல்லைன்னா 2 hours இஸ் எனஃப். மட்டும் கரெக்டாக 2 hours முன்னாடி ஃப்ளைட் டைமுக்கு 2 hours முன்னாடி நம்ம ஏர்போர்ட் போனால் போதும். ஏன்னா நம்மகிட்ட பேக் ட்ராப் கிடையாது, நேராக செக்யூரிட்டி செக் போயிட்டு உள்ளே போயிடலாம். ஆமாம், ஆனால் பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் பேக் ட்ராப் பண்ணணும். அதுக்கு வந்து 3 hours முன்னாடி போகணும். ஸோ என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, பாரிஸ் வந்து எப்பவுமே கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். நாங்கள் வந்து லேட்டாக போயிட்டோம். ஏன்னா செக்இன் கவுண்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த டைமுக்கு மேலே பேக் ட்ராப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் கேட்டு பார்த்தோம், முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்பையும் ஒரு பிரச்சனை. அன்னைக்கு நைட்டு ஃப்ளைட் இருக்கான்னு பார்த்தோம், அன்னைக்கு நைட் இல்லை. நெக்ஸ்ட் டே இருக்கான்னு பார்த்தோம், நெக்ஸ்ட் டேவும் இல்லை. அதுக்கு அடுத்த நாள் தான் இருக்குது. ஸோ 2 nights நாங்கள் பாரிஸில் தங்க வேண்டியது. பாரிஸில் வந்து மறுபடியும் ஏர்பிஎன்பி பார்த்து பக்கத்தில் ஏதோ ஒரு லைக் அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் எது இருக்கோ சும்மா போட்டோம். அதுவும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது, ஏன்னா கடைசி நேரத்தில் புக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ஒரு டிக்கெட்டு யூகேக்கு போகிறதுக்கு, எடின்பரா போகிறதுக்கு அதுவும் 1 நேரம் போட்டோம். அதெல்லாம் எப்படி எந்த கணக்கில் சேர்க்கவே தெரியல. இப்போ நீங்கள் கொஞ்சம் இது பண்ண முடியுதா, இவங்க ஏன் 4000 பவுண்டுக்கு மேலே செலவு பண்ணியிருப்பாங்கன்னு? இன்னும் நாங்கள் கணக்கு பண்ணால் தெரியும். அது பாதியிலே நின்றுச்சு, 4000 வந்துச்சு, அதிலே ஸ்டாப் பண்ணிட்டோம் நாங்கள் போதுண்டா அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கும் தெரியாது நாங்கள் எவ்வளோ ஆக்சுவலாக செலவு பண்ணோன்னு. இன்னும் இப்போ நினச்சாலும் அது வந்து ஏதோ ஒரு மாதிரி, அது எப்படி சொல்கிறது, நாங்கள் 6 மாதம் எங்களுக்கு வீசா கொடுத்தாங்க. ஓகேவா? பட் அந்த ட்ரிப்போட அவ்வளோதான். ஸோ இது வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேயே போன ஒரு ட்ரிப்பு. அந்த வீசா ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்டிங்லேயே ஒரு 10 நாள் போன ட்ரிப்பு. அடுத்து ஒரு 6 மாதம் எங்கிட்ட வீசா இருந்தது, ஆனால் காசு இல்லை. வேற எந்த கண்ட்ரிக்கும் போக ஐடியாவும் இல்லை, மனசும் இல்லை. எனக்கு வந்து நான் என்னென்னமோ பிளான் பண்ணியிருந்தேன். அந்த 6 மாதத்துக்குள்ளே நான் இந்த கண்ட்ரி போகணும், அந்த கண்ட்ரி போகணும், என்னென்னமோ இவங்ககிட்ட சொல்லி வச்சுருந்தேன். மொதல் ஒன்று போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அங்கேயே வந்து அது தப்புன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அந்நேரமே நம்ம பெருசாக திங்க் பண்ணியிருக்கணும். இல்லை, அதனால் எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ பைக் ஃபஸ்ட் டைம் நம்ம ஓட்டும் போதில் கீழே விழுந்துட்டோம் வச்சுக்கோங்க, அடுத்து கொஞ்ச நாளைக்கு பைக் எடுக்க மாட்டோம், பயமாக இருக்கும். ஸோ அதே தப்பை லிட்டரலாக நாங்கள் இந்த ட்ராவலுக்கும் பண்ணோம். எங்கேயுமே பிளான் பண்ணாமல் அப்படியே அந்த விசாவை வந்து விட்டோம். அப்படியே சரி வேண்டாம், நமக்கும் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் இம்பேக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டோம். ஆனால் வந்து அதுக்கப்புறம் தான் என்ன கேட்டிங்கன்னா, நான் நிறைய அதை பற்றி படிக்க ஆரம்பித்தேன், நிறைய அனலைஸ் பண்ணேன். எல்லாரும் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம், இது எப்படி பெட்டராக பண்ணலாம், எவ்வளோ காஸ்ட் கம்மியாக வந்து எப்படி ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பிளாக்ஸ், நிறைய யூடியூப் சேனல் பார்த்தேன், நிறைய படித்தேன் டு பி ஹானஸ்ட். அதுக்கப்புறம் போட்ட பிளான் தான் ஐஸ்லாண்டு. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லைக் செம்மையான பர்ஃபெக்டான பிளான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் 2 பேரும் 7 days ஐஸ்லாண்ட் போனோம். 1400 ஆல்சோ அது வந்து கிறிஸ்மஸ் டைம் நார்மலாகவே கிறிஸ்மஸ் டைம் யூரோப் ட்ரிப் எந்த கண்ட்ரி போனாலுமே உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் பட்ஜெட்டுக்கு அதிகமாக தான் வரும். ஆனால் பட்ஜெட் எஃபெக்டிவாக போட்டு நாங்கள் அச்சீவ் பண்ண ட்ரிப் வந்து ஐஸ்லாண்டு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து அது மறக்க முடியாத ட்ரிப்பு. எங்களுக்கு ரொம்ப வருஷமாக நாங்கள் லைக் பிஃபோர் ஃபின்லாண்ட் போயிட்டு வரதுக்கு முன்னாடி வர எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரிப் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் ஐஸ்லாண்ட் தான் சொல்லுவோம். எப்பயுமே ஐஸ்லாண்டு, யார் கேட்டாலும் ஐஸ்லாண்டு சொல்லுவோம். ஏன்னா அந்த ஐஸ்லாண்ட் ட்ரிப்பு கொடுத்த மோட்டிவேஷன் தான் எங்களால் அடுத்து போன அந்த ஒரு 8-9 கண்ட்ரிஸ் அடுத்தடுத்து போகிற காரணம் வந்து அந்த ஐஸ்லாண்ட் ட்ரிப் தான்.
ஏன்னா வந்து ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ், எப்பயுமே ஒரு ட்ரிப் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு டிசைட் பண்றது அந்த ஊர்ல சாப்பிட்ற ஃபுட்டு தான். இது வந்து ஆல்சோ ஐஸ்லாண்டில் அங்கே வெளியே சாப்பிட்ட ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு. நாங்களும் 1 pot ரைஸ் வந்து மாதிரி பண்ணிக்கிட்டோம், வீட்டுக்கு குக் பண்ணோம். ஆமாம். ஸோ சாப்பிட வந்து ஒரு பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து எங்களுக்கு ரொம்ப கிரேவிங்ஸ் இல்லாமல் இருந்தது. ஏன்னா நாங்கள் வீட்டில் குக் பண்ணுறோம், சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு அந்த மாதிரி குக் பண்ணோம். ஸோ எங்களோட ஐஸ்லாண்ட் வீடியோலாம் வந்துட்டு இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் அதை போய் பாருங்கள். நான் வந்து என் ஸ்க்ரீனில் கொடுக்கேன். அது வந்துட்டு ஆக்சுவலாக ஐஸ்லாண்டு தான் வந்துட்டு எங்களை யூடியூப் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் ட்ராவல் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நாங்கள் யூகே கிளம்பி வந்த வீடியோஸு, எங்களோட பழைய நாங்கள் பெங்களூரில் இருந்த இடத்துல இருந்து குக்கிங் பண்ண வீடியோஸ்லாம் நிறைய போட்டுட்டு இருந்தோம். ஸோ மேக்ஸிமமே எங்களுக்கு அதுக்கு பழைய வீடியோஸ்லாம் 1000 வியூஸ் வரது பெரிய விஷயம். ஆமாம், ரொம்ப கஷ்டம். ஆனால் ஐஸ்லாண்ட் வீடியோ தான் எங்களுக்கு வந்து மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் ஆச்சு. ஆமாம், 76,000 வியூஸ் வந்துச்சு. ஸோ அதுலேயே 4,000 ஹவர்ஸ் வந்துருச்சு. ஏன்னா இந்த 4,000 ஹவர்ஸ்லாம் எங்களுக்கு அது ஒரு பெரிய கனவாக இருந்தது. அதுவும் அந்த ரெக்கார்டை இப்போ தான் நாங்கள் பிரேக்கே பண்ணோம். அந்த 74,000 பண்ணது நான் தான். அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா நான் ஆஃபீஸ் போன வீடியோவை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்க. ஆக்சுவலாக நான் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சக்தி வந்து எப்படின்னா, இப்போது யூஸ்வலாக நாங்கள் ஒரு தம்ப்நெயில் வீடியோ க்ரியேட் பண்ணுறோம், லைக் வீடியோக்கு ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னாலே சக்தி வந்து என்ன அந்த வீடியோ தம்ப்நெயிலில் போடாத, ஒன்றை மட்டும் போடு. ஏன்னா நிறைய பேர் வந்து பொண்ணு இருந்தால் தான் வந்து கிளிக் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஒன்று தான் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அந்த கமெண்ட் எனக்கு பெருசாக லைக் பிடிக்கல. எனக்கு ஏன் அப்படி நடக்குது? ஏன்னா அது உண்மை தான். நாங்கள் வந்து சம்டைம்ஸ் இவங்க வந்து ஏதாவது வீடியோ போடுவாங்க, அது பெருசாக ரீச் ஆகாது. என் வீடியோவுக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் சிங்கிளாக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், அது சுத்தமாக போகாது. இவ போட்டேன்னா அட்லீஸ்ட் ரேஞ்சு போகும், அட்லீஸ்ட் ஒரு 300-400 வியூஸ் போகும். இவங்க போட்டால் ஒரு 50-60 வியூஸ் வரும். இந்த மாதிரி இருக்குமா, இவங்க வந்து நீ போட்டாவது கொஞ்சம் போகுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு வந்து அஸ் அ கப்பலாக எங்களுக்கு 2 பேரும் சேர்ந்து போடணும் வீடியோஸ், அந்த மாதிரி ஆசை. அது மாதிரி இவங்க போடுற வீடியோ வந்து நல்லா போகணும்னு எனக்கு ஆசை. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க வீடியோ வந்து அவ்வளோ ரீச் ஆனது. ஸோ தேங்க்யூ டு எவ்ரி ஒன். ஆல்சோ மெயினாக என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, முதல் கோணல் முற்றிலும் கோணல்ல. ஆனால் எங்கள் இதுலேயும் அப்படி தான். முதல் கோணல் வந்து இந்த ஃபஸ்ட்டு ட்ரிப் எவ்வளோ பேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணோம், உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அதை வந்து நாங்கள் சரி பண்ணி அடுத்து வந்த ட்ரிப் எல்லாமே நாங்கள் பெர்ஃபெக்டாக ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட் சொல்லலாம், பெர்ஃபெக்ட் சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் நிறைய ஃப்ளாஸ் இருக்கு. ஆமாம், ஏன்னா எல்லாத்துக்கும் சின்ன ஃப்ளாஸ் இருக்கும், சில ஒன்றிருந்தது மிஸ் ஆகும். ஆனால் அதை மீறி ஓவராலாக ஒரு நல்ல விதமாக நாங்கள் போயிட்டு வந்தோம். அதே மாதிரி தான் உங்களுக்கும். நீங்களும் எப்போயாச்சும் ஒரு சில ஊர் ட்ரிப் போயிருப்பீங்க, யூரோப் போயிருக்கலாம், இல்லை வேறு கண்ட்ரி கூட போயிருக்கலாம். ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் ஸ்டாப் பண்ணி நிற்காமல் நெக்ஸ்ட்டு போகிற பிளானை இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா நீட் அண்ட் கிளியராக போயிட்டு வந்துடலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு லைக் பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா, நாங்கள் வந்து ட்ராவல் பிளான் வந்து நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்களோட கைடன்ஸில் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ஒரு சின்ன சர்வீஸ் சார்ஜ் பண்ணுறேன். பட் வந்துட்டு நான் ஃபுல் ஐட்னரி மேக் பண்ணி புக்கிங்ஸ்லாம் பண்ணி கொடுத்து அண்ட் ஆல்சோ எப்படி ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற ப்ராப்பர் கைடன்ஸோடு நான் கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி ஆல்சோ உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் இது இல்லாமல் நீங்களே பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை. எங்கள் சேனல் போங்க, எங்களோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் க்ளீனாக நாங்கள் போட்டு வச்சுருப்போம். நீங்கள் என்னென்னலாம் புக் பண்ணலாம், எப்படி புக் பண்ணலான்னு சொல்லி ஐட்னரியோடு இருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே நீங்களும் ஓனாகவே போயிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஆமாம், அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி அன்ஃபில்டர்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னா 500. நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ ரெண்டுக்குமே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எங்களுக்கு வந்து தெரியும் இதை மாதிரி பண்ணலாமா வேண்டாமான்னு. ஆல்சோ அவங்க சொன்ன மாதிரி 500 லைக்ஸ் வந்துருச்சுன்னா நாங்கள் வந்து அடுத்த வீடியோ இதை மாதிரி ஒன்று பண்ணுறோம். ஓகே, பாய், குட் நைட்.